பற்றி கூறுகிறது. அவர் எப்படி ஜெபிப்பார்? பைபிள்ல உள்ள பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட குணாதிசயம் இருக்கும். உதாரணத்துக்கு ஆபிரகாம் அப்படின்னாலே அவர் விசுவாசத்தின் தந்தை, ஆணுடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிந்தார். நோவா அப்படின்னாலே அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நீதியை பிரசங்கித்தார். தாவீது அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அவர் என்ன பண்றாரு, என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற மனிதன், என் விருப்பம் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஜெபம் அப்படின்னாலே யார்தான் நமக்கு ஞாபகம் வருவார் பாத்தீங்கன்னா தானியேலுடைய ஜெபம். உபவாசம்னாலும் தானியேல் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. 21 days 21 நாள் ஜெபம் இருக்கிறது, உபவாசத்தை ஜெபிக்கணும். அப்போ ஒரு ஜெப வீரர்களாக அவர் தானியேல் இருந்திருக்கிறார். அப்ப இன்றைய நாளின் தலைப்பு ஜெபத்தினுடைய ஆசீர்வாதங்கள். பிராக்டிக்கலா எப்படி ஜெபிக்கிறது, எஃபெக்டிவ் பிரேயர், நடைமுறை ஆலோசனைகள், நல்ல சிறப்பான முறையில் ஜெபிப்பதற்கு நடைமுறை ஆலோசனைகளை குறித்து நம்ம தியானிக்கவிருக்கிறோம். முதல் காரியமாக ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தினால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் காரியமாக நமக்கும் ஏசப்பாவுக்கும் உள்ள உறவு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வளரும். அவரோடு நம்ம டெய்லி நேரத்தை செலவிட்டு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவிட்டு அவரோடு பழக அவரோடு நம்ம மனம் விட்டு பேச நமக்கும் ஆண்டருக்குள்ள உறவு என்ன பண்ணும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் நகைச்சுவையா சொல்லுவாங்க, இயேசுவோடு உறவாடு, இல்லாவிட்டால் நீ ஆகிவிடுவாய் கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. உறவாடு கருவாடு, அவரோடு நம்ம என்ன பண்ணணும், உறவாடி கொண்டே இருக்கணும். அப்பதான் நமக்கும் அவருக்குள்ள உறவு என்ன பண்ணும், அதிகமாகும். எங்க ஜெபத்துல குறைவு வருதோ, எங்க ஜெபத்துல பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்குறாங்களோ, எனக்கு டைமே இல்லை, எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிட்டு எங்க ஜெபம் குறைய ஆரம்பிக்குதோ அங்க சாத்தான் உள்ள நுழைஞ்சிடுவான். அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஜெபம் குறையும் போது நமக்கும் ஆண்டுக்குள்ள ஐக்கியம் குறைய ஆரம்பிக்கும், கேப் அதிகமாக ஆச்சுலாம். அப்படியே கொஞ்சமா ட்ரிஃப்ட் ஆகி அப்படியே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆக்சுவலா ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போறதுங்கிறது ஒரே நாள் ஏற்படக்கூடிய காரியம் இல்லை. அது கொஞ்சமா அப்படியே அதுக்கு இடம் கொடுத்து ஜெபத்துக்கு அப்படியே இடம் கொடுக்காம அதுக்கு போகும்போது கடைசியில அது பின்மாற்றத்துக்கு ஆளாகிடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஆக்சுவலா அவங்க அருட்சகோதரராக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். ஆக்சுவலா ஒரு சபையில சேர்ந்து அதுல அவர் ஒரு குருவானவர் கிடையாது, ஒரு அருட்சகோதரராக பிரதராக இருந்து என்ன பண்ணியிருக்காரு, பல வருடங்களாக ஊழியம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது ஒரு மடத்துல அவங்களுக்கு சுப்பீரியரா போட்டிருக்காங்க. அவர் தான் சுப்பீரியர், அவர் தான் எல்லாமே இன்சார்ஜ், எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஆண்டரோட கூடிய உறவுல நல்லா ஸ்ட்ராங்கா வலிமையா இருந்தாங்க. போக போக உலக நாட்டங்கள் வர என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த அடரேஷன் போறது, ஜெபம் பண்றது அதெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஜெபத்துக்கு வர்றதுல அதுலாம் நாட்டம் இல்லாம அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி காரியங்கள்ல அதிகமா ஈடுபாடு போயிடுச்சு, உலகப்பிரமான காரியங்கள். அது அப்படி எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த சுப்பீரியர் போஸ்ட்ல இருந்து இன்னொரு மடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கொடுத்தாங்க. அங்க போகணும்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு ஒரு 5 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு இன்னொருக்கு மாறி போகணும். அந்த மாதிரி அங்க போகும்போது அங்க சுப்பீரியர் போஸ்ட் கிடையாது, ஒரு சாதாரண பிரதர் போஸ்ட் தான். அங்க எல்லா வேலையும் செய்யணும். ஆனா அங்க போய் அவரால் அடாப்ட் பண்ணவே முடியல. இந்த 5 வருஷம் சுப்பீரியர் எல்லாம் மேற்பார்வை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்டு அங்க போய் மறுபடியும் ஒரு சாதாரண பிரதரா ஒர்க் பண்றது அப்படிங்கிறது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. மற்றும் அந்த ஜெப வாழ்க்கை குறைஞ்சதுனால அந்த உலக நாட்டங்கள் அதிகமாயிடுச்சு. கடைசியில் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அழைப்பை விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தன்னை அர்ப்பணிச்சாங்க, அருள் சகோதரா அர்ப்பணிச்சு ஆண்டருக்கு முற்றிலும் முழுதுமாக நான் வாழ்நாள் முழுவதும் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டருக்கு பணி செய்வேன்னு சொல்லி அப்படிலாம் வைராக்கியமா இருந்தவங்க அந்த ஜெபம் குறைய அப்படியே கொஞ்சமா உலக நாட்டங்கள், உலக ஈர்ப்புகள் கடைசியில் அந்த துறவர வாழ்க்கையை விட்டுட்டாரு. அவரு விட்டுட்டு என்ன பண்ணாங்க, இப்போ திருமணமாகி இளர வாழ்க்கையும் வந்துட்டாங்க. அப்ப அழைப்பில் நாம் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும். திருமண வாழ்க்கைக்கு ஆண்டு நினைச்சிருக்காரா, அதுல கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும். துறவர வாழ்க்கையா, அதுலயும் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், நிலைச்சு நிக்கணும். அப்ப அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு மாறக்கூடாது. எந்த அழைப்புல ஆண்டு அழைச்சிருக்காரோ அதுல கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும்.
அதுக்கு என்ன, ஜெபம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஜெபம் இருந்தா தான் நம்ம ஆண்டரோடு கூடிய உறவு என்ன பண்ணுவோம், அனுதினமும் நம்ம அவரோடு நம்ம க்ளோஸ் வாக் வித் ஜீசஸ் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் நம்ம நெருங்கி போகணும் அப்படின்னா அந்த ஜெபம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னாலே நமக்கு முதுகெலும்பே இந்த ப்ரேயர் லைஃப் தான். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையே இந்த ஜெபம் அப்படிங்கிறது தான். அப்ப அதுல நம்ம கவனமா இருக்கணும். இது வந்து என்ன, ஒரு மனம் விட்டு ஏசப்பாட்ட பேசணும். ஒரு பேருக்காக கடமைக்காக போய் சொல்லாம நம்முடைய தேவைகளையே போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு மளிகை லிஸ்ட் மாதிரி எனக்கு பாசிப்பருப்பு வேணும், தோரம்பருப்பு வேணும், ஜீனி வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லி நம்முடைய தேவைகளையே சொல்லாம, அதெல்லாம் கடைசியா சொல்லலாம். நம்ம தேவைகளை சொல்றது தப்பு கிடையாது. ஆண்டரே சொல்லியிருக்காரு, நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீங்க உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்தவரா இருக்கிறான்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிஞ்சவர். நம் வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பாகவே நம்ம என்ன பேச போறோங்கிறது ஆண்டருக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டர் தெரிஞ்சவரா இருக்கிறார். அதனால நம்ம தேவைகளை ஒவ்வொரு முறையும் போய் எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, அதெல்லாம் கடைசியில சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது அவர்கிட்ட மனம் விட்டு பேசணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். ஒரு அப்பாட்ட போய் ஒரு பையன் பேசும்போது எப்படி பேசணும், நல்லா மனம் விட்டு ஜாலியா பேசணும். மனம் விட்டு உள்ளத்துல எதையும் மனசுல வந்து வச்சுக்காம மகிழ்ச்சியா பேசணும். ஒவ்வொரு முறையும் அப்பாட்ட போகும்போது, அப்பா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேணும், எனக்கு டியூஷன் ஃபீஸ் வேணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இதுக்காக மட்டும் அந்த அப்பாட்ட போய் பேசினா அப்படின்னா அந்த அப்பா துயரப்படுவார். ஏன்டா எவ்வளவு தேவைக்காக மட்டும் என்கிட்ட வரையேடா, ஒரு அன்பு வரணும், ஒரு பாசமா உட்காந்து பேசலாம், பழகலாம், அதுக்கு வர மாட்டேங்கிறியே, ஒரு தேவைனா மட்டும் என்கிட்ட வர்றியே. பாருங்க, உலக பிராரம்ப பெற்றோர்களாக நம்மளே இப்படி கேள்வி கேட்கிறோம் பிள்ளைகள்கிட்ட, இப்படி தேவைக்காக மட்டும் வந்தாங்கன்னா. அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர். அவர்கிட்ட போகும்போது தேவைக்காக மட்டும் போகக்கூடாது. எனக்கு கடன் பிரச்சனை ஆண்டவர், எனக்கு பிள்ளை பாக்கியம் வேணும், எனக்கு வீடு கட்டித்தாங்க, எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும், நான் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கணும், இப்படி தேவைக்காக மட்டும் ஏசப்பாட்ட போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட என்ன பண்ணணும், உறவை வளர்த்துக்கணும். அந்த ஐக்கியம், நமக்கும் ஏசப்பாவுக்குள்ள ஐக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்ப வரும், உதட்டளவு இருக்கக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? மார்க் 7:6 என்ன சொல்றாரு, இந்த மக்கள் என்னை உதட்டினால் போற்றுகிறார்கள், உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. உதட்டளவு என்ன பண்றாங்க, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சொல்லிட்டு, ஆனா உள்ளத்துல என்ன பண்ற, அது கிடையாது. அதான் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். ஏசப்பாட்ட மனம் விட்டு பேசணும். ஒரு நண்பன்கிட்ட பேசுற மாதிரி பேசணும். மோசையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஒரு நண்பரிடம் பேசுவது போல என்ன பண்ணுவாராம், முகமுகமா ஆண்டவர் பேசுவாராம். எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவோம், எல்லாத்தையும் ஒளிவு மறைவில்லாம பேசுவோம். இப்ப இந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பாட்ட சொல்றாங்களோ இல்லையோ, தங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அன்னைக்கு என்னுடைய ஆபீஸ்க்கு ஒருத்தவங்க இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப உடனே அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாமே நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன், எதையும் நான் மறைக்கவே மாட்டேன், அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஏசப்பாட்ட என்ன பண்ணணும், நெருக்கமா பழகணும். ஒரு ஃப்ரெண்ட்ட பேசும்போது எப்படி ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, அது மாதிரி நம்ம மனசுல என்னென்ன இருக்குதோ, என்னென்ன மகிழ்ச்சியானது இருக்கோ அதெல்லாம் ஷேர் பண்ணணும். எது கஷ்டமா இருக்குதோ, எது துயரத்தை வருகிறது, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நம்ம என்ன பண்ணணும், நம்ம செஞ்ச பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆண்டவர்ட்ட கொட்டிடணும். அதுதான் அந்த அன்னாள் செய்வாங்க. தன் மனதில் உள்ளதை எல்லாம் ஊற்றி ஜெபித்தார்னு போடப்பட்டிருக்கும். அன்னாள் எப்படி ஜெபிச்சாங்கன்னு போட்டிருக்கும் பாத்தீங்கன்னா, மனதை ஊற்றி ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா எதுவுமே வச்சுக்காம என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்ப ஜெபத்தினுடைய முதல் ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நமக்கும் ஏசப்பாவுக்குள்ள உறவு அதிகமாகும். அவரை நம்ம நெருங்கி போக முடியும். நம்ம ஜெபிக்கும் போது அவரை இன்னும் நம்ம அதிகமா ஆழமா அவரை அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் புது பலன் அடைவோம், ஆறுதல் அடைவோம், துயரத்துல மகிழ்ச்சி அடைவோம். இது வந்து என்னது, ஒரு எப்படி மொபைலை சார்ஜ் பண்ற மாதிரி நம்ம ஜெபத்துல ஆண்டரோடு இணைஞ்சிருக்கும் போது நம்ம அவர் தரக்கூடிய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபிக்காதவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெபிக்காதவங்க அடிக்கடி சோர்ந்து போயிடுவாங்க. ஜெபிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையான மகிழ்ச்சியை தேட மாட்டாங்க. ஆனா ஜெபிக்கிறவங்க எப்போதும் ஊக்கமா இருப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க. அந்த ஜெபத்துல என்ன பண்ணுவாங்க, ஆறுதலை பெற்றுக்கொள்வார்கள், பலனை, சக்தியை, ஆற்றலை பெற்றுக்கொள்வார்கள். இப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுதான் நமக்கு
ஜீவ நாடியாக இருக்கணும். நெகேமியா சொல்றார், the joy of the Lord is my strength. ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்பதே என்னுடைய பலன் என்று சொல்கிறார். அதுதான் என்னுடைய பலன். இன்னைக்கு உலக பிரகாரமா மக்கள் என்ன பண்றாங்க, பல விதமான பலனை தேடுறாங்க உலக பிரகாரமா. நமக்கு என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட போனோம்னு வச்சுங்களேன், உம்முடைய வார்த்தை எனக்கு துன்பத்தில் ஆறுதல் அளிக்கிறது. நான் ஏசப்பாவுடைய அன்பை சுவைக்கிறதுக்கு முன்பாக நான்லாம் முன்னாடி இருக்கும்போது ஒரு சோகமா இருந்தேன், ஒரு பிரச்சனை அப்படின்னா சோகமான பாட்டுக்களை போட்டு போட்டு கேட்பேன், சினிமா பாட்டை. அதெல்லாம் போட்டு கேட்கும்போது இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாச்சே தவிர அந்த சோகம்லாம் தீரவே இல்லை. ஆனா ஏசப்பாட்டை வந்து நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிச்சோம், அவர்கிட்ட உறவாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த சோகத்தை எல்லாம் அவர் மாற்றிடுவார். அந்த மனக்கவலை எல்லாம் அவர் என்ன பண்ணுவார், மாற்றிடுவார். மாற்றி நமக்கு என்ன பண்ணுவார், ஆறுதல் தருவார். அப்ப ஜெபம் செய்ய செய்ய நமக்கு என்ன பண்ணும், புது பலன் அடைவோம். நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், சோர்வின் ஆவிக்கு இடம் கொடுக்காம ஊக்கமா உற்சாகமா இருக்க முடியும். மூன்றாவதாக ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை எங்க பெற்றுக்கலாம், ஆண்டவர்கிட்ட போய் பெற்றுக்கொள்ளலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையா இருக்கலாம், தீராத நோய் பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல குழந்தைகள் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை எதுவாக இருக்கலாம். எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஜெபத்துல நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்லும் போது அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு ஆண்டு கொடுப்பார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று வசனம் சொல்கிறது. லூக்கா 18:27 படிக்கிறோம், வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மேன் இஸ் பாசிபிள் வித் காட். மனிதரால் இயலாதது கடவுளால் இயலும். ஆண்டவர் நினைச்சார்னா அடுத்த நொடியே சூழ்நிலைகளை மாற்ற முடியும். எவ்வளவு லட்சம் கடன் பட்டிருந்தாலும் அவர் நினைச்சார்னா அடுத்த நொடியே அந்த கடனை எல்லாம் அடைக்க முடியும். டாக்டர் ரிப்போர்ட் சொல்லியிருந்துக்கலாம், கேன்சர் வியாதி முத்திருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க சொல்லியிருந்துக்கலாம். ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா அடுத்த நொடியே அந்த கேன்சருக்குரிய அறிகுறியே இல்லாம அவரால் குணப்படுத்த முடியும். என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் முடியாது எதுவுமே கிடையாது. எனக்கு கடினமானது ஏதேனும் உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார், சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு. எனக்கு கஷ்டமானது ஏதாவது இருக்குதா, இஸ் இட் எனிதிங் ஹார்ட் ஃபார் மீ? லேசான காரியம் ஆண்டவருக்கு. அப்ப நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னது, ஜெபத்தில் இருக்குது. அப்ப என்ன பண்ணணும், அவர்கிட்ட போகணும். அப்ப ஜெபம் செய்வதனால நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவு வளருது. ஜெபம் செய்வதனால நம்ம உண்மையான மகிழ்ச்சியை, உண்மையான ஆறுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் செய்வதனால நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாத்திலிருந்தும் ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை பாருங்க. அவர் தமது வழக்கப்படி நாள்தோறும், அதுல 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வழக்கப்படி அதை ஒரு ஹேபிட்டா மாத்திக்கிட்டாரு. டெய்லி ஜெபிக்கிறார், 3 வேளை ஜெபிக்கிறார். ஆக்சுவலா 3 வேளையும் முஸ்லீம் சகோதரர்லாம் பாருங்க, ஒரு நாளைக்கு 5 வேளை என்ன பண்றாங்க, தொழுகை பண்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க. ஒரு தடவை கல்கத்தா அந்த சமயத்துல பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா தொழுகை நேரம் வந்துருச்சு. அந்த பின்னாடி இருந்த முஸ்லீம் சகோதரர் யார் பஸ்ல இருக்கிறாங்க என்னன்னு கூட பார்க்கல, அப்படியே கர்ச்சீப்பை விரிச்சாரு, அப்படியே என்ன பண்ணாரு, தொழுகை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இப்படி பப்ளிக்ல இப்படி யாரை பத்தி எதையும் கவலைப்படாம அவர் பாட்டுக்கு ஜெபிக்கிறாரே அப்படின்னு அப்படி ஒரு வைராக்கியம் பாத்தீங்கன்னா வந்து அது மாதிரிதான் அந்த பழக்கமா ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஹேபிட் எப்படி, ஒரு சிலர் டெய்லி வாக்கிங் போவாங்க, ஒரு சிலர் டெய்லி வாக்கிங் போறது, ஜாக்கிங் போறதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, டெய்லி அந்த ஹேபிட் இருக்கும். அது மாதிரி நம்ம டெய்லி என்ன பண்ண, வழக்கப்படுத்தி கொள்ளணும். ப்ரேயர் அப்படிங்கிறது இட் ஷுட் பி a பார்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப். ஏசப்பா தமது வழக்கப்படி ஒலிவ மலைக்கு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம், வழக்கமா எங்க போவார், ஒலிவ மலைக்கு என்ன பண்ணுவார், அடிக்கடி ஜெபம் பண்ண போவார். அதை ஹேபிட்டா மாத்திக்கிட்டார். அதே மாதிரி தான் ஜெபம் அப்படிங்கிறது நம்முடைய ஹேபிட்டா மாத்திக்கணும். எந்த ஒரு பிராக்டிஸையும் ஒரு 21 நாள் தொடர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு பழக்கமாக மாறிவிடும். எப்படி அனுதினமும் மற்ற உலக காரியங்கள் டெய்லி பிராக்டிஸ் பண்றோம், அதே மாதிரி ஜெபம் அப்படிங்கிறது வழக்கமா மாறணும். நாள்தோறும் ஜெபிக்கணும், டெய்லி செய்யணும். கிறிஸ்தவர்கள் டெய்லி செய்ய வேண்டிய காரியங்கள், டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், பரிந்து பேசணும், டெய்லி நம்மளால உதவிகளை மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். இதெல்லாம் அனுதினமும். அதே மாதிரி டெய்லி
நம்ம சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். லூக்கா 9:23 படிக்கிறோம். என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னலம் துறந்து சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப நாள்தோறும் டெய்லி, அப்ப கிறிஸ்தவர்கள் டெய்லி செய்ய வேண்டியது ஜெபம், வேத வாசிப்பு, பரிந்துரை, மற்றவர்களுக்காக பரிந்துரைத்து ஜெபம் பண்றது, மற்றவர்களுக்கு உதவி செய்யறது, சிலுவையை நாள்தோறும் சுமந்துட்டு செய்யறது. அப்படின்னா அர்த்தம், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசைக்கு நோ சொல்லிட்டு, ஆண்டவரே உம்முடைய விருப்பப்படியே என்னை வழிநடத்தும், உம்மது திருவுளம் என் வாழ்க்கையை நிறைவேற்றும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்ப 3 வேளையும் ஜெபித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. முழங்கால் ஜெபம், முழங்கால் யுத்தம். மூளை செய்யாததை முழங்கால் செய்துவிடும் என்று சொல்வார்கள். அப்ப எதையுமே ஒரு தியாகத்தோடு நம்ம செய்யணும். அதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். ஒரு ஜெபம் செய்யறோம் அப்படின்னாலும் அதுலயும் முழங்கால் வலிக்க வலிக்க நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா, அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சோஃபால நல்லா சாஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு ஜெபம் பண்றதுக்கும் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முழங்கால் போடுறது என்னது, ஒரு தாழ்ச்சியினுடைய அடையாளம் ஆக்சுவலா அப்ப தியாகத்தோடு நம்ம ஜெபிக்கணும். இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஓசியா ஈஸியா கிடைச்சிடணும், அப்படிப்பட்ட ஒரு மனநிலை பரவிட்டு இருக்குது. ஆக்சுவலா எதையுமே கஷ்டமே படக்கூடாது, ஈஸியா எல்லாமே கிடைச்சிடணும், அப்படி கிடையாது. இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு முதல் வாசகம் நம்ம படிச்சோம், திருப்பலியில முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் 14ஆம் அதிகாரத்துல. அதுல 22ஆம் வசனம் கூறுகிறது, நாம் பல வேதனைகள் வழியாகத்தான் இறையாட்சிக்குள் நுழைய முடியும். அந்த இறையாட்சிக்குள்ள எப்படி நுழைய முடியும்? பல வேதனைகள், பல கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், இதன் மத்தியில தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்குள் நுழைய முடியும் என்று வசனம் சொல்லுது. நம்ம ஹாயா ஜாலியா இருந்துட்டு அந்த மாதிரி முடியாது, பல வேதனை வழியாக தான் போக முடியும். அப்ப என்ன பண்ணும், விலைக்கிரயம் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த ஆசீர்வாத போதனை அதிகமா கேட்கறதுனால என்ன பண்ணுவாங்க, விலைக்கிரயம் கொடுக்கறது நிறைய பேருக்கு வில்லிங்னஸ் கிடையாது. ஆனா இறை வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணணும், we have to pay the price. ஒன்றை நாம் பெற வேண்டும் என்றால் ஒன்றை நாம் இழக்க வேண்டும். அந்த பரலோகத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த பூ உலக வாழ்வை நாம் கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணணும், இழக்க வேண்டும். உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், உலக நாட்டங்கள், உலக போக்குகள் எல்லாத்துக்கும் நம்ம நோ சொல்லணும். இதை அனுபவிக்கணும்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாது. உலகத்தினுடைய இன்பங்கள், சிற்றின்பங்கள், இதை நம்ம அனுபவிக்கணும்னு விரும்பக்கூடாது. இதை நம்ம இழந்தோம்னா எதை பெற்றுக்கொள்ளலாம், அந்த பரலோக வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இஃப் யூ வாண்ட் டு கெயின் சம்திங் யூ ஹாவ் டு லூஸ் சம்திங் என்று சொல்வார்கள். இதுதான் அந்த விண்ணரசுக்குரிய ஊமையில ஆண்டு சொல்லுவார். ஒருவர் புதையலை தேடி போறார். அந்த புதையல் கிடைச்சவுடன் தம்மிடமிருந்த எல்லாவற்றையும் இழந்து விற்று அதை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். மத்தேயு 13:44 படிக்கிறோம். அப்ப அந்த புதையல் கிடைச்ச உடனே பாருங்க, தம்மிடமிருந்த எல்லாவற்றையும் இழந்து அதை வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி தான் அதை அந்த என்ன கத்துக்கிறோம், பரலோகத்தை அடையணும் அப்படின்னா அதற்காக நாம் பல தியாகங்கள் செய்யணும். அதற்கு நம்ம முன் வரணும். ஏசப்பா எவ்வளவு தியாகம் பண்ணார். அந்த பரலோக மகிமையை விட்டுட்டு சாதாரண மனிதனா அடிமை கோலம் எடுத்து பூமிக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ், ஆண்டவர் அவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. நம்ம எப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட தியாகங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். உலக பிராரமாவே பாருங்க, பெற்றோர்கள் தாம் பிள்ளைகள் டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. வீட்டை வித்து, நகையை வித்து, சொத்தை வித்து, எப்படியாவது தான் பிள்ளை என்ன பண்ண டாக்டர் ஆயிடணும், எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. வெளிநாடு போறதுக்கு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கடனை வாங்கி எல்லாத்தையும் இழந்து என்ன பண்றாங்க, வாங்கறதுக்கு ரெடி பண்றாங்க. அப்ப பாருங்க, உலகப்பிரமான மக்களே பாருங்க, ஒரு உலகப்பிரமான காரியத்தை பெறுவதற்கு இழப்பதற்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி பரலோகத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நாம் பல தியாகங்கள் செய்யணும். ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க சாதாரணமா வாங்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, எப்படி நீங்க ஒலிம்பிக்ல பிரைஸ் வாங்குனீங்க, அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு தெரியும். போன வருஷம் பாத்தீங்கன்னா நந்தினி அப்படிங்கிற ஒரு வாலிப பெண் திண்டுக்கல் மாவட்டத்துல 600க்கு 600 மார்க் வாங்கியிருந்தாங்க 12th எக்ஸாம்ல. இன்டர்வியூல கேட்கிறாங்க, பேட்டியில கேட்கிறாங்க, எப்படி நீங்க வாங்கினீங்க, இது வரலாறு
காணாத ஒரு சாதனை படைச்சிருக்கிறீங்க. எப்படி நான் பலவற்றை நான் தியாகம் செய்தேங்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, மொபைல்ல விளையாண்டுக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு அப்படி டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், என் ரூம்ல அடைச்சு நான் பொழுதன்னைக்கும் புக்கு படிக்கிறதுலயே என்ன பண்ணி கவனத்தை செலுத்தினேன். என் ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணாங்க, அரட்டை அடிக்கிறது, ஊர் சுத்துறது, இந்த மாதிரி சினிமா பார்க்கறது, இப்படி என்ன பண்ணாங்க, டயத்தை எல்லாம் என்ன பொழுதுபோக்குல செலவிட்டாங்க. நான் அதுல எதுலையுமே என்ன பண்ணேன், நான் வந்து நேரத்தை நான் வீணடிக்கவே இல்லை. குறிப்பா இந்த மொபைல்ல நேரத்தை வீணடிக்கவே இல்லை. ஒரு தீர்மானம் எடுத்தேன், இந்த எக்ஸாம்ல நான் ஃபுல் மார்க் வாங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து என்னுடைய அறைக்குள்ள பூட்டி நான் என்ன பண்ணேன், தனிமையில படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுதான் இன்னைக்கு வந்து நான் 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு உலக பிரகாரமா ஒரு பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவதற்கோ இல்ல ஒலிம்பிக்ல ஒரு பதக்கம் வாங்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு எவ்வளவு தியாகம் பண்றாங்க, தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, உணவை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அந்த ஒலிம்பிக் வீரர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான்வெஜ், ஏன்னா இதை சாப்பிட்டா நான் ஓட முடியாது, அதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். தூக்கத்தை நான் சாக்ரிஃபைஸ், ஏன்னா அப்பதான் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஓடணும், தூக்கத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி, இப்படிலாம் இந்த மொபைலை நான் என்ன பண்ணுவேன், அதிகமா பார்க்க மாட்டேன், இது என்னை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும், அதை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இப்படி பலவற்றை சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த பதக்கத்தை வாங்குறாங்க, பிரைஸ் வாங்குறாங்க. ஒரு உலகப்பிரகாரமா இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னா நம்ம பரலோகத்தை அடைய வேண்டும் என்றால் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நாம் எப்படிப்பட்ட தியாகங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்லுவார், பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற நானே தகுதியற்றவனாய் மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்வார். 1 கொரிந்தியர் 9:27 சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா என் உடலை அடக்கி கண்ட்ரோல் பண்றேன், என்னுடைய 5 புலன்களை அடக்கி ஆளுகிறேன் என்று சொல்றார். ஏன்னா நான் மற்றவங்களுக்கு போய் நற்செய்தி அறிவிக்கிறேன், பரலோகம் போறக்கூடிய வழியை நான் காட்டுறேன். ஆனா கடைசியில் எனக்கே அங்க இடமில்லாம போகாதபடி நான் என்ன பண்றேன், என்னுடைய 5 புலன்களையும் அடக்கி ஆளுகிறேன். செல்ஃப் கண்ட்ரோல், தன்னடக்கத்தோடு என்ன பண்றேன், இருக்கிறேன். என்னுடைய உடலுடைய ஆசைகள், கண்களின் நிச்சய மாம்ச இச்சை நான் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி ஜெபத்திலையும் வந்து என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் இருக்கணும், முழங்கால் போட்டு ஜெபிக்க, அது ஒரு தியாகத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், மிகுந்த கைமாறு என்ன பண்ணுவார், வந்து கொடுப்பார். அதே மாதிரி அதிகாலை ஜெபம், அது ஒரு வகையான தியாகம். நம்ம என்ன பண்றோம், தூக்கத்தை விட எனக்கு ஏசப்பாதான் முக்கியம் அப்படி என்ன பண்றோம், தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட தேடி வர்றோம். அது ஆண்டவர் கனம் பண்ணுவார். அதிகாலையில் என்னை தேடுகின்றவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில ஆண்டவரை தேடுகின்றவர்கள் ஆண்டுடைய இரக்கத்தை பெறுவார்கள். அதுல ஒரு சாக்ரிஃபைஸ், நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்றோம்ல, அதுக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி உபவாச ஜெபம், இந்த உணவை விட எனக்கு ஏசப்பாதான் முக்கியம், இந்த உணவை விட நான் இயேசுவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு உபவாசித்து ஜெபிக்கிறோம். பாத்தீங்கன்னா அதுல ஒரு வல்லமை இருக்குது. உபவாச ஜெபம், அதிகாலை ஜெபம், முழங்கால் யுத்தம், இவெல்லாம் விலைக்கிரயம் செலுத்தி நம்ம செய்யக்கூடிய ஜெபங்கள். இதுக்கெல்லாம் வல்லமை இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம உடலை வருத்தி நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம இதெல்லாம் செய்யணும். அதுதான் ஆண்டு சொல்வார், அழிந்து போகக்கூடிய உணவுக்காக உழைக்க வேண்டாம், மாறாக நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக நீங்கள் உழையுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. யோவான் 6:27 நம்ம படிக்கிறோம். சும்மா ஈஸியா ஓசியா கிடைச்சிடாது பரலோகம். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால மாத்திரம் அங்க பரலோகம் போக முடியாது. ஞானஸ்தான புக்ல மட்டும் நம்முடைய பேர் வந்துச்சுன்னா மட்டும் அங்க பரலோகம் போக முடியாது. அதுக்கு நிறைய நிபந்தனைகளை வச்சிருக்கிறாரு. எப்படி நம்ம வயிற்று பிழப்புக்காக சம்பாதிக்கிறோம், அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இதை விட முக்கியம் எது, நிலைவாழ்வு பெறணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். பிலிப்பியர் 2:13 நாம் படிக்கிறோம், அச்ச நடுக்கத்தோடு உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். உழைக்க சொல்றாரு, அங்கேயும் சொல்றாரு, இங்க ஏசப்பா சொல்றாரு, அழியாத நிலைவாழ்வுக்காக உழைங்க, கஷ்டப்படுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அங்க அவர் அப்படி சொல்றாரு. முதியவர்கள்லாம் சொல்லுவாங்க, தம்பி கஷ்டப்பட்டு படிச்சாதான்ப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும், இப்படி ஊதாரித்தனமா இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது, கஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த பூமியில வாழும்போது நம்ம கஷ்டப்பட்டு அதுக்காக என்ன பண்ணணும், நிலை வாழ்வை அடைவதற்கு நம்ம என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். அதுதான் இந்த மாதிரி முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது, அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறது, உபவாசிச்சு ஜெபிக்கிறது, இதெல்லாம் முயற்சிகள். நம்ம ஆண்டவரை அடைவதற்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள். இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷப்படுவார்.
என்னை எவ்வளவு ஆர்வமா தேடுறாங்க, எவ்வளவு தியாகங்கள் பண்றாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவார் ஆண்டவர், என்ன பண்ணுவார், மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். அப்ப வெறும் சாதாரண ஜெபமா இருக்கக்கூடாது, ஒரு தியாகத்தோடு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். அதே மாதிரி முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆழமான ஜெபம் இருக்க வேண்டும். தானியேலை போல மன்றாடி ஜெபிக்கணும், நன்றி சொல்லி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட தேங்க் பண்ணணும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, இந்த ஒவ்வொரு நாளையும் கொடுத்தீங்களே அதற்காக நன்றி, ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தீங்களே அதற்காக நன்றி. அவர் செஞ்ச நன்மைகளை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஆயுசு ஃபுல்லா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அது கொரோனா டைம்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். இங்கிலாந்து தேசத்துல ஒரு 80 வயசு உள்ள ஒரு தாத்தா அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தார், கொரோனா பாதிக்கப்பட்டு. அதுல ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு குணமாயிட்டாரு, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போகும்போது அங்க ரிசப்ஷனிஸ்ட்ல போய் பில்லு கட்டணும், அந்த 5 நாள் அங்க தங்கி இருந்ததுக்காக. அதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் உங்களுடைய, இவ்வளவு 5 நாள் நீங்க என்ன பண்ணீங்க, இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் வாங்கினீங்க, அதுக்காக இவ்வளவுதான் கட்டணும்னு சொல்லி ஃபீஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த வயசானவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க வேணா ஃபீஸை குறைச்சிக்கிறோங்க, நீங்க அழுகாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, நான் இதுக்காக அழுகல, நான் 5 நாள் இந்த ஆஸ்பத்திரியில இருந்ததுக்கு, இந்த ஆக்சிஜனை எனக்கு வச்சதுக்காக, செயற்கை ஆக்சிஜனை வச்சதுக்காக இவ்வளவு காசு கொடுத்து கேக்குறீங்க. என்னுடைய ஆண்டவர் நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓசியா ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எந்த விதமான காசு இல்லாம நல்ல முறையில சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனை கொடுத்துருக்காரு. நான் அவருக்கு நன்றி கடன் இல்லாம இருக்கிறேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன், அதனால அழுகிறேன்னு சொன்னார். 5 நாள் அங்க ஆஸ்பத்திரியில போய் அந்த ஆக்சிஜன்ல இருந்ததுக்கு அவ்வளவு காசு கேட்கிறாங்க, அவ்வளவு ஹீரோஸ் கேட்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க, பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் 5 பைசா வாங்காம என்ன பண்றாரு, இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இலவசமா ஆக்சிஜன் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா வந்து சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு அவருக்கு எவ்வளவு நன்றி கடன்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயில்ல தெரியும்னு சொல்லுவாங்க. வெயில் வந்தா தான் ஏதாவது ஒரு மரத்துக்கு போய் நிழல் கிடைக்குமான்னு சொல்லி ஓரமா ஒதுங்குவாங்க. அது மாதிரி தான் ஒரு கஷ்ட காலம் வரும்போதுதான் ஆண்டரை என்ன பண்ணுவாங்க, நினைச்சு பார்ப்பாங்க. அந்த வயசான தாத்தா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டரை பத்தி நினைக்கவே இல்லை. ஒரு கஷ்ட காலம் வரும்போது என்ன பண்றாரு, ஆண்டர் நினைக்கிறாரு, இவ்வளவு தூரம் என்னை ஆண்டர் வழி நடத்திட்டு வந்திருக்காரு, இவ்வளவு தூரம் என் உயிரை காப்பாத்திருக்காரு, நான் இப்படி இருக்கிறேனே, நான் நன்றி கேட்டவனா இருக்கிறேனே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரா, அழுதாராம். ஆக்சுவலா அதே மாதிரி அந்த ஒரு ப்ரேயர் குரூப்ல இருக்கிற ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க ஒரு தடவை அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சிறுநீரகத்துல கொஞ்சம் கல் இருந்ததுனால அதுல ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த 2-3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு மறுபடியும் வந்தப்போ சொல்றாங்க, பிரதர் நம்ம எல்லாம் ஆண்டருக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சிஸ்டர், ஏன் அப்படி சொல்றீங்க அப்படிங்கிறப்ப, நான் ஒரு 2-3 நாளா என்னுடைய கணவனுக்கு அவங்க ஆஸ்பத்திரி இருந்தாங்க, அதுக்காக போயிருந்தேன். அங்க உள்ள மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அதெல்லாம் நான் பாக்குறேன். அவங்களால சரியா யூரின் கூட போக முடியல, மோஷன் போக முடியல, உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் சரியா ஃபங்க்ஷன் ஆகல, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா நமக்கெல்லாம் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. நம்முடைய பாடி பார்ட் உள்ளுறுப்புகள் எல்லாம் எப்படிப்படுது, நல்லா அருமையா ஃபங்க்ஷன் ஆகுது, அருமையா எல்லாமே வந்து டெலிவரன்ஸ் ஆகுது. ஆனா அவங்க எல்லாம் அதுக்கு என்ன பண்றாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அதுக்கு அவ்வளவு காசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆஸ்பத்திரியில போய் அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு, நம்ம எவ்வளவு நன்றி கடன் பட்டவரா ஆண்டருக்கு இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, நமக்கு ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு பாருங்களேன். ஆப்பிரிக்க தேசத்துலாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் மக்கள் உணவில்லாம களிமண்ணை சாப்பிடுறாங்க, எரும மாட்டுடைய சாணத்தை என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பஞ்ச தலைவிரித்து ஆடுது ஆக்சுவலா ஆப்பிரிக்க தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா நமக்கெல்லாம் பாருங்க, ஆண்டு 3 வேளை சாப்பாடை கொடுத்து, தங்கறதுக்கு வீட்டை கொடுத்து, சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை கொடுத்து, எப்படி ஆண்டு நம்மளை வழி நடத்துகிறார். அதுதான் அந்த நன்றி உணர்வோடு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் என்ன பண்ணோம், வழிபட வேண்டும். அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பாருங்க, அவர்கள் போட்ட அந்த செருப்பு தேயவே இல்லைன்னு போட்டிருக்கு, அவங்க போட்ட ஆடை நைந்து போகவில்லை என்று போடப்பட்டிருக்கு. அப்படி ஆண்டவர் வழிநடத்திட்டு வந்திருக்காரு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு. அவங்க செருப்பு தேயல, அவங்க போட்ட உடை இன்னும் பழசாகல, அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, கண்ணின் மணி போல் அவர்களை பாதுகாத்து வந்திருக்காரு.
ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைய தோல்ல சுமக்கிற மாதிரி என்ன பண்ணாரு, ஆண்டவர் என்ன பண்ண சுமந்து வந்தார். பகல் நேரத்துல என்ன பண்ணார் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மேகத்தூணாக வந்தார். இரவு நேரத்துல என்ன பண்ணார், அக்கினி ஸ்தம்பமாக வந்தார். அப்படிலாம் வந்து என்ன பண்ணாரு, தன் மக்களை அப்படி பாதுகாத்தார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, வணங்கா கழுத்துள்ள மக்களாக மாறிட்டாங்க. பைபிள் அடிக்கடி ஆண்டவர் சொல்லிப்பாரு, இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். நான் எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சேன், எவ்வளவு அதிசயங்கள் செஞ்சேன், கண்ணார அதை பார்த்தும் இன்னும் என் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டாங்களே, இன்னும் என்ன என்ன பண்றாங்க சோதிச்சு பாக்குறாங்களே, என்ன பண்ணுவார் ஆண்டவர் பல நேரங்கள்ல ரொம்ப வருத்தப்பட்டு மோசைட்டு என்ன பண்ணுவார் சொல்லுவார். அப்ப நம்ம ஜெபத்துல போகும்போது அவருக்கு அதிகமா நம்ம தேங்க் பண்ணணும். நன்றி சொல்ல 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 ஆசீர்வாதங்கள் இன்னும் என்ன பண்ணும், அதிகமா என்ன பண்ணும், அதிகமா பெருகிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட் என்ன பண்ணுவோம், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த 10 நோயாளிகள்ல பாருங்க, எல்லாம் குணமானாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் என்ன பண்ணாங்க, தேங்க் பண்றதுக்காக வந்தாங்க. ஆண்டவர் வந்து தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நீங்க உங்களுடைய இரக்கத்தால் நான் பரிபூர்ண சுகம் பெற்றேன்னு சொல்லி நன்றி சொல்ல வந்தாங்க. ஆனா மத்த 9 பேர் வரவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் கேட்பார், பிற இனத்தாராகிய நீ மாத்திரம் தான் என்ன பண்ணிருக்க, நன்றி சொல்ல வந்திருக்கிற. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். ஏன் நன்றி சொல்ல மாட்டாங்கன்னா, முணுமுணுப்பு இருக்க இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, நன்றி சொல்ல மாட்டாங்க. எதெடுத்தாலும் என்ன பண்றது, முணுமுணுக்கிறது. ஆண்டவர் எவ்வளவுதான் கொடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நான் சர்ச்சுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், ஆனாலும் எனக்கு ஆண்டு இதை தர மாட்டேங்கிறாரு, அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படிதான் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறது, புலம்பிக் கொண்டே இருக்கிறது. அதை ஓவர் கம் பண்ணணும். என்ன பண்ணணும், நன்றி செலுத்துவர்களாக மாறணும். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முணுமுணுத்தா திரும்பி வருவான். எங்க துதிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்களோ அங்க இறை பிரசன்னம் இருக்கும். எங்க புலம்பல், எங்கே முணுமுணுப்பு இருக்குதோ அங்க சாத்தானுடைய பிரசன்னம் என்ன பண்ணும், இருக்கும். திரும்பி வந்துருவான். என்ன, நம்ம கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவோம், திரும்பி வந்துருவான். அப்ப வந்து நன்றி கூடக்கூடிய பிள்ளைகளாக நம்ம எப்போதும் என்ன பண்ணணும், இருக்கணும். ஆக இன்றைய நாள்ல அந்த தானியேலை போல, தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து நம்ம தியானிச்சோம். எப்படி அவரு வைராக்கியமா வந்து பிற தேசத்துல போய் கூட விட்டு கொடுக்காம என்ன பண்ணார், தைரியமா என்ன பண்ணார், ஆண்டுக்காக நின்றார். அவர் ஒரு ஜெப வீரராக இருந்தார். அதனாலதான் பாருங்க, சிங்க கெபியில போட்டாலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணார், காப்பாத்தினார். ஏன் காப்பாத்தினாரு, தானியேல் என்ன பண்ணாரு, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தார். ஜெபத்துல என்ன பண்ணார், அனுதினமும் அவர்கிட்ட பேசினார், பழகினார். நீ இடைவிடாமல் வழிபடும் தெய்வம் உன்னை காப்பாற்றின்னு பிற இனத்தை அரசர் சொல்றக்கூடிய அளவுக்கு சாட்சிய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணாரு, அவர் வாழ்ந்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆபத்து கஷ்டங்கள்ல ஆண்டு உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம ஆண்டோடு நம்ம என்ன பண்ணணும், நேரத்தை செலவிடணும். 2 குறிப்பேடு 15:3 கூறுகிறது, நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் ஆண்டவரை புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணித்து விடுவார். பதிலுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம டெய்லி ஆண்டரோடு நேரத்தை செலவிட்டோம்னா ஆண்டு நமக்கு என்ன பண்ணுவார், ஆபத்து காலத்துல உதவி செய்வார். அவரோட நேரம் செலவிடாம உலகப்பிரமான காரியங்களே டைம் இல்லைன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தால் ஒரு ஆபத்து கஷ்டம் வரும்போது ஆண்டால் உதவி செய்ய முடியாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறிந்திராத மாபெரும் செயல் நான் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆபத்து காலத்துல கூப்பிடும் போது அவர் உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம நேரத்தை என்ன பண்ண, அவருக்கு வந்து கொடுக்கணும். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. என் கூட இல்லை அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, they will become an enemy of God. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார். லூக்கா 11:27 நம்ம படிக்கிறோம். அப்ப அவரோடு இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும், அவருக்கு சார்ந்து இருக்க முடியும். அவரோடு இல்லை அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, they will become an enemy of God. ஆக இன்றைய நாள்ல தானியேலை போல நாமும் ஜெப வீரராக, ஆராதனை வீரர்களாக